ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் ஹெல்த்தியான முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஈஸியான ரெசிபி, 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சமையல் தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. 6 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. 50% வெந்தால் போதும், ரொம்ப வெந்து வரக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி உடச்சி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். முட்டை சேர்த்ததும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடிக்கடி இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.